Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன், எந்த இடத்துல பை இருக்குது, எந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக எஸ்டர்டேவோட கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகி டிமாண்டிலேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ டிமாண்ட் வந்து 2 டிமாண்ட் வந்து இருக்குது நமக்கு டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டும் மேலே இதுக்கு கீழே இன்னொரு டிமாண்டும் வந்து இருக்குது. மார்க்கெட் இந்த 2 டிமாண்டுக்கு வந்தோன்னா பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போனான்னா இங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இந்த ரெஸ்பெக்டை விட இந்த டிமாண்டுக்கு தான் பவர் வந்து அதிகம். இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா பை ஆகும். ஸோ இந்த டிமாண்டுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போக வேண்டாம். என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா பை வந்து போக வேண்டாம். ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல டிமாண்டு இருக்குது. இதுவும் வந்து டிமாண்டு தான். மார்க்கெட் வந்து இவ்வளோ கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கான். பட் இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் வந்து ஆயிருக்கு. என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா நல்ல பை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இந்த சப்ளைக்கு வந்தோன்னா செல் பண்ணுங்கள். இந்த டிமாண்டுக்கு வந்தோன்னா எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி இந்த டிமாண்டில் ஒரு சின்ன ஒரு பிளான், இந்த டிமாண்டில் எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சப்ளை வரைக்கும் இங்கே ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதுக்கு வந்து இந்த டிமாண்ட் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சப்ளையில் இருந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். அப்போது இந்த டிமாண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த சப்ளைக்கு போயிட்டு மறுபடியும் டிமாண்டுக்கு வரலாம். ஆனால் இது ரிஸ்க்கு தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பிளான் இன்னும் மார்க்கெட் வந்து வரல. டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குது. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்டர்டே லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிமாண்ட் வந்து பேசியிருந்தோம். ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் அதுக்கு கீழே ப்ளூ ஜோன் அண்டு க்ரீன் ஜோன் இந்த 2 இடத்துல மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஜோன் அண்டு க்ரீன் ஜோனில் ஒர்க் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஜோன் வந்து நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். இருந்தாலும் இதில் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம பை வந்து போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் போட்ட அதே அப்டேட் தான். இன்னும் மார்க்கெட் வந்து எந்த ஒரு மூவும் கொடுக்கல. ஸோ எஸ்டர்டே மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸ் எல்லாம் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் செல் வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து சப்ளை கிட்ட வந்துட்டு கீழே வந்து போயிருக்கான். பட் இருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரையும் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நம்ம டிமாண்டில் மட்டும் பை வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்துட்டு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே அப்டேட் தான். ஓகேங்களா? ஸோ டிமாண்டுக்கு வந்தோன்னா பை வந்து இருக்குது. யூஎஸ்டிஜேபியில் நமக்கு இன்றைக்கி எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. ஸோ இந்த சப்ளைக்கு போனான்னா என்ட்ரி வந்து போகலாம். டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போனான்னா என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியும் ட்ரை பண்ணாதீங்க. மேனிப்புலேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் டிமாண்டுக்கு வரல, ரன்னிங்கில் தான் இருக்கான். இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்ளைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் வரல, ரன்னிங்கில் தான் இருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு மார்க்கெட் மேலே வந்துட்டுருக்கான். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம பை பார்க்கக்கூடாது. 4 ஹவரில் பை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 ஹவரில் தான் வந்து கீழே இருந்து வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். பட் இங்கே நம்ம 4 ஹவரில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பார்த்து பை வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட் 4 ஹவரில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் இருந்து தான் பை வந்து இருக்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம பை பண்ணுறத டோட்டலி அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பை வந்து போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். ஓகேங்களா? 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் டெய்லியிலேருந்து நமக்கு இந்த சப்ளைக்கு வந்துட்டானா சூப்பராக செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி செஃப்பில் நம்ம இந்த சப்ளைக்கு வந்தால் செல் வந்து போகலாம்ட்டு பிளான் வந்து பண்ணோம். மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வராமல் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து டோட்டலாக கீழே வந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து பண்ணிட்டான். ஸோ இப்போது நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. அதனால் இந்த சப்ளை இப்போ எடுப்போம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை அண்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. ஸோ 1 ஹவரில் போய் பார்த்தோன்னா நமக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கான், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கு. அப்போது இந்த 1 ஹவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 1 ஹவரில் நமக்கு 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. அடுத்தது இங்கே மேலே ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ரீஃபைன்மெண்ட்டை எடுத்து நமக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா அப்போ 1 ஹவரில் தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகி கீழே போயிருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்டை வந்து எடுத்துலாம். செகண்ட் ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்து போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டுக்கு வந்து போகலாம். ஸோ 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். 1 மினிட்டில் மார்க்கெட் வந்து சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கானா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஸ்வீப் பண்ணுறது நமக்கு யார் பண்ணியிருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட் டைமில் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்வீப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஹையை வந்து நம்ம பிரேக்காக எடுத்துக்கலாம். இந்த லோவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக்காக எடுக்க போகிறோம் 1 மினிட்ல. ஓகேங்களா? இந்த லோவை வந்து பிரேக்காக எடுத்தாச்சு. அப்போது நமக்கு சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது ஒரு சப்ளை இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த 2 சப்ளையில் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துக்கு சப்ளைக்கு வரலை, வராமல் கீழே போயிருக்கான். ஸோ வேறு எங்கெல்லாம் சப்ளை இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளை எடுக்கிறது என்னோடய சஜஷன் கிடையாது. ஓகேங்களா? இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இந்த சப்ளை எடுக்கிறது என்னோடய சஜஷன் இல்லை. ஆனால் இந்த சப்ளைலேருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருக்கான். சரி, அப்போது இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து போயிருக்கான். ஸோ மார்க்கெட்டு மேலே வந்திருக்கானா? ஓகே, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கான். அப்போது 1 ஹவருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் நம்மளோட இந்த மெத்தடில் 1 ஹவர் வந்து இல்லை. நம்ம வந்து 4 ஹவரில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ரைட்டா? அப்போ 4 ஹவர்லேயே வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா இது மேனிப்புலேட் பண்ண போகிறான் அப்படின்றது மீனிங். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலன்னா மேனிப்புலேட் வந்து பண்ண போகிறோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டு. ஸோ ஜிபிபி செஃப்பில் இதான் வந்து மூமெண்ட்டாக இருக்குது. நல்ல பெட்டர் என்ட்ரி தான். பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் என்ட்ரி வந்து போக போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது டெய்லியோட சப்ளை. ஓகேங்களா? டெய்லியோட சப்ளையில் நமக்கு 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தால் செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கல. ஸோ எடுத்ததுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், கீழே வந்துட்டுருக்கான். சரி, அப்போது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கான். நமக்கு இந்த இடத்துல ஒரு சோச் வந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கலாம். இந்த சோச்சுக்கு நமக்கு இது வந்து டிமாண்ட், வேறு எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகலாம். ஸோ நமக்கு எங்கெல்லாம் வந்து டிமாண்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது 2 டிமாண்ட் வந்து இருக்குது நமக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். மார்க்கெட் இது வந்து பிரேக் பண்ணலை, இதையும் வந்து பிரேக் பண்ணல. ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு பை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக இருக்குது.
ஓகேங்களா? இது ஃபுல்லா லிக்விடிட்டியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல 2 ஸ்டேட் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆகலாம். இல்லன்னா இங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேல போலாம். அப்படி கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா, 5 மினிட்ல நமக்கு கண்ட்ரோல் எடுக்கணும். ஓகேங்களா? சரி. அப்போ நமக்கு யார் மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க். ஓகேங்களா? ப்ரோ. ஸோ, அதனால இந்த ஹைய நம்ம கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். நமக்கு வேற எங்க டிமாண்ட் இருக்குன்னா, ஒரே ஒரு டிமாண்ட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம், ஒரே ஒரு டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்ட மட்டும் இத வந்து நான் கிரீன் ஜோன் போடுறேன். இந்த டிமாண்ட்ல நம்ம எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பார்த்து பை போனா பெட்டர். ஏன் எகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சரே ஒரு லிக்விடிட்டியா இருக்க சான்ஸ் இருக்கு. 4 ஹவர்னுடைய ஸ்ட்ரக்சரே லிக்விடிட்டியா இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இது என்டையர்லி ஒரு லிக்விடிட்டி ஆகலாம். அதனால பிரேக் ஆகவும் சான்ஸ் இருக்கு அப்படின்றப்போ, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பை வந்து ஒரு பெரிய லாட்ட போடக்கூடாது. அதனால இந்த இடத்துல பை வந்து போறது அவாய்ட் பண்றது பெட்டர். பட் இதுதான் வந்து சினாரியோ. இங்கேருந்து பை ஆகலாம். அதனால சிம்பிள். எல்லாமே போய் பார்க்குறோம். கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. எல்லாமே குடுத்துருச்சு. டிமாண்டும் கிடைச்சிருச்சு. இந்த டிமாண்ட்ல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா, நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்துருச்சுன்னா, நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து இருக்கும். அப்படி கன்ஃபர்மேஷன் குடுக்காம போகலாம். ஆனா, சேஃபர் சைடு. சேஃபர் சைட்லயும் இருப்போம். பெரிய ப்ராஃபிட் புடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து சான்சஸ் வந்து கிடைக்கும். அதனால கன்ஃபர்மேஷன் பாருங்க. ஸோ, நான் சொல்றத அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்துட்டுருக்கான் இப்ப தான். ஸோ, வந்ததுக்கப்புறம் நமக்கு பை வந்து இருக்கு. சரி. அடுத்தது டெய்லியில் இந்த டிமாண்டில் பை ஆகலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ, அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளைக்கு வந்தால் செல் வந்து சொல்லியிருக்கேன். சப்ளைக்கு இன்னும் வரல. ஸோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்டில் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து குடுத்துருந்துச்சு. இங்கே டிமாண்ட் வந்து மார்க்கெட் குடுத்துருந்துச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன், சப்ளையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசன், இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்லியிருந்தேன் சப்ளை மட்டும். ஸோ, பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ டெய்லியில் மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டானா நமக்கு ஹியூஜ் பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். மந்த்லியில் நமக்கு மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே. அப்போது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கு தான் நம்ம இப்போது ட்ரை பண்ணோம். கீழே வந்துட்டானா ஒரு ஹியூஜ் பை வந்து இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போவான். போயிட்டு இங்கேருந்து செல் ஆவான்னு சொல்லேன். டிமாண்டுக்கு வரல. வராமல் போயிட்டான். இப்போ இந்த டிமாண்டை தூக்கிடுங்க. இந்த பை வேண்டாம். ஓகே. சப்ளைக்கு போயிட்டான். 4 ஹவர் சப்ளை. ஸோ, 15 மினிட்ஸில் நமக்கு ஸோ, நமக்கு ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரல. ஓகே. அப்போது இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வராமல் என்ன பண்ணியிருக்கான், 15 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கான். நல்ல வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்போது இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணலாம். பட் இந்த சப்ளை ஆர்டர் பிளாக் வந்து கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? அப்போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ, உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா? ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ, இங்கேருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் இன்னும் மிட்டிகேட் ஆகலை. ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன்லேயே மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறத விட்டுரும். ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது.
செல் வந்து இப்போதைக்கு வேண்டாம். இப்போ குடுத்துருக்கிற கன்ஃபர்மேஷன் செல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து போலாம். கன்ஃபர்மேஷன் குடுத்து என்ட்ரி குடுத்துருச்சுன்னா, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி. இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்டுக்கு வந்தா என்ட்ரி, இல்லன்னா நோ என்ட்ரி. வெயிட் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியில இங்க வந்து ஒரு சப்ளை எடுத்திருந்தோம். இங்க சப்ளை குடுத்துருந்தோம். இதுலேருந்து செல் இருக்குன்னு. மார்க்கெட் செல் ஆயிட்டான். பட் நோ கன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஜோன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கேருந்து நமக்கு செல் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து மேலே வந்து இப்போ போயிட்டுருக்கான். ஓகேங்களா? அடுத்தது இந்த கிரீன் ஜோன்லேருந்து செல் வந்து இருக்கு. அது வரைக்கும் எந்த ஒரு மூவும் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியில இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருவான். டிமாண்ட்லேருந்து பை வந்து போவான். இப்போ இதுதான் வந்து சினாரியோ. ஓகேங்களா? சரி. ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 1, பார்ட் 2 வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. இந்த வீக் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றத வந்து ஹோப் வந்து வைப்போம். இந்த மந்த்தாவது பெரிய ப்ராஃபிட்டுக்கு நம்ம மூவ் ஆகும் அப்படின்ட்டு நான் ஹோப்பாக இருக்கேன். ஸோ ஹோப் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு ஹோப் இருந்தால், உங்களுக்கு ஹோப் இருக்குன்றத வந்து கமெண்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க் யூ.